குட் ஈவினிங் டு ஆல். வெல்கம் டு சாய் போலீஸ் அகாடமி. சிக்ஸ்த்தில் இருக்கிற குடிமையல் லெசன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 4 லெசன்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இது 5வது லெசன். நெக்ஸ்ட் இன்னொரு லெசன் இருக்கு. இது மக்களாட்சி. நெக்ஸ்ட் லெசன் உள்ளாட்சி அமைப்பு. பாடத்தை பார்க்கலாம். ஸோ மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் அப்ரஹாம் லிங்கன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். போலீஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஸ்டின் முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்திய நாடு சுவிட்சர்லாந்து. இந்த ஏரியா முக்கியம். நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி எந்த நாடு, நாடாளுமன்ற மக்களாட்சி நடைபெறும் நாடுகள் எது, அதிபர் மக்களாட்சி நடைபெறும் நாடு எது, நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்திய நாடு சுவிட்சர்லாந்து. மக்களாட்சி ஒரு நாட்டில் நடக்குது அப்படின்னா மக்களாட்சியில் முடிவெடுக்கும் அதிகாரம் உச்சவரம்பா யார்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கும் அப்படின்னா பிரதமர் கிட்ட தான் அதிகாரம் இருக்கும். உலக மக்களாட்சி தினம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2007. உலக மக்களாட்சி தினம் முக்கியமான கொஸ்டின் செப்டம்பர் 15. ஸோ இந்த 2 கொஸ்டினுமே பாக்ஸ் கொஸ்டின். அகெயின் இது எல்லாமே பாக்ஸ் கொஸ்டின். நம்ம பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்கில் டைப் பண்ணி அண்டர்லைன் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருப்போம். அதை மட்டும் நம்ம பாக்ஸ் கொஸ்டின் பார்த்தா போதும். உலகிலேயே எழுதப்பட்ட மிகப்பெரிய அரசியலமைப்பை கொண்ட நாடு இந்தியா. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. சரிங்களா? முக்கியமான கொஸ்டின். உலகிலேயே பழமையான நாடாளுமன்றம் கொண்ட நாடு ஐஸ்லாந்து. மிக பழமையான மக்களாட்சி நாடு அமெரிக்கா. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம நோட்ஸு. ஸோ இந்த கண்டென்ட்ல இருந்து தான் இது வரைக்கும் கொஸ்டின்ஸே கவர் ஆகுது. அதனால நம்ம நோட்ஸ் படிக்கிறதுனால எந்த ஒரி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. பயப்படாமல் எக்ஸாம் போகலாம். தமிழகத்தில் உள்ள மொத்த மாநகராட்சிகள் 25. இந்தியாவில் பழமையான உள்ளாட்சி அமைப்பு. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட மாநகராட்சி சென்னை மாநகராட்சி 1688 ஆங்கிலேயர் காலத்திலேயே உருவாக்கப்பட்டிருக்கும். தமிழகத்தில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாப்பேட்டை. இதுவும் பாக்ஸ் கொஸ்டின், இதுவும் பாக்ஸ் கொஸ்டின். அடுத்து கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி. பேரூராட்சியை நிர்வாகம் செய்யும் அலுவலர் செயல் தலைவர். நகராட்சியின் அரசு அதிகாரிகளை நியமிப்பவர் கமிஷனர் ஆணையர். நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். சரிங்களா? முக்கியமான கொஸ்டின்ஸ். அண்ட் தென் அதிகப்படியாக 22 ஊராட்சிகள் கொண்ட மாவட்டம் விழுப்புரம். நீலகிரி, பெரம்பலூர் மாவட்டங்கள்ல தலா 4 ஊராட்சிகள். ஸோ இதுதான் குறைந்த ஊராட்சிகள் கொண்ட மாவட்டம். இதுவும் பாக்ஸ் கொஸ்டின் நம்ம அன்லைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மாவட்ட ஊராட்சியோட மக்கள் தொகை எவ்வளோ இருந்தா எதன் அடிப்படையை பிடிப்பாங்கன்னா 50,000 மக்கள் தொகை அடிப்படையில பிரிக்கப்படும். மாநகராட்சியோட தலைவர், இது ப்ரீவியஸா கேட்ட கொஸ்டின், மேயர். என்ன தேர்தல் முறை? மேயரும் நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது ரொம்ப நேரடி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரிங்களா? அண்ட் தென் கிராம சபை கூட்டம் ரொம்ப முக்கியமானது. இந்த முறை எதிர்பார்க்கிற கொஸ்டின். வருஷத்துக்கு 6 முறை இந்த கிராம சபை கூட்டம் நடக்கும். ஆட்சித்தலைவர் தான் சிறப்பு விருந்தினராக கலந்துப்பாரு. வட்டார வளர்ச்சி அலுவலர் போன்று கலந்து கொள்வர். கூட்டம் நடைபெறும் நாட்கள் குடியரசு தினம் ஆகஸ்ட் 15, சுதந்திர தினம் அக்டோபர் 2, மே 1 தொழிலாளர் தினம், மார்ச் 1 ஊராட்சி தினம், மார்ச் 22 நீர் தினம். ஸோ இந்த நாட்கள்ல நடைபெறும். ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. ஸோ உள்ளாட்சியில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33%. 2011 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் பெற்ற வெற்றி 38% இடத்துல பெண்கள் வெற்றி பெற்றாங்க. அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். போலீஸ்க்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. 5 ஆண்டுகள். தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று தனித்தனியா இருக்கு. தமிழகத்தில் எலெக்ஷன் கமிஷன் எங்க இருக்கு அப்படின்னா சென்னை, கோயம்பேட்டில் இருக்கு. முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது 1893. ஸோ தமிழகத்தில் உள்ள கிராம ஊராட்சிகள் எத்தனை, ஊராட்சி ஒன்றியங்கள் எத்தனை, மாவட்ட ஊராட்சிகள் எத்தனை, பேரூராட்சிகள் எத்தனை, நகராட்சிகள் எத்தனை, மாநகராட்சி எத்தனை, மாவட்டங்கள் எத்தனை. சரிங்களா? இந்த நோட்ஸை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்குறேன். தேவைப்படுற மாணவர்கள் டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். இது மட்டும் படிச்சா போதும். இதை தவிர வேற கொஸ்டின்ஸ் இத்தனை வருஷமா வந்த போலீஸ் கொஸ்டின் பேப்பர்ல நம்ம நோட்ஸை தவிர கொஸ்டின்ஸ் எங்கேயும் வெளியே போனது இல்லை. சரிங்களா? வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நீங்க உங்களோட சப்போர்ட்டிவ் தான் நாங்கள் அடுத்தடுத்து இன்னும் மாணவர்களுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பண்றதுக்கு ஆயத்தப்படுத்துவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். அடுத்து இன்னும் 2 லெசனோட. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.